ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஆதி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஓம் வாகர்த்தாபவ சம்ரக்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. திருத்திலதைப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்பட்ட சிவாலயத்தில் நம்ம இருந்துருக்கோம். இந்த திருத்திலதைப்பதிங்கிற ஸ்தலம் தான் தற்பொழுது செதலப்பதி அப்படின்னு பேச்சு வாக்கில் மருவி வந்துடுது. இந்த ஊருக்கு வடமொழியில் பார்த்தோம்னா தில தர்ப்பணபுரின்னு பேர். திலம்னா எள்ளிலாம் தர்ப்பணம் பண்ணப்பட்ட தர்ப்பணங்கள் செய்ய வேண்டிய முக்தி க்ஷேத்திரங்கள் 5வது ஸ்தலமாக இருக்குது இந்த சிவாலயம். இங்கே உள்ள சுவாமி பேர் முக்தீஸ்வரர்னு பேர், அம்பாள் பேர் ஸ்வர்ணவல்லி. இந்த ஊரில் எடுத்தோன்னா விநாயகர் ரொம்ப விசேஷம். விநாயகர் சொன்னால் இப்பொழுதுமே யானை முகத்தோடு யானை தும்பிக்கணும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற விநாயகரானவர் நம்மை போலவே மனித ரூபத்தில் இருக்காருங்க. நரமுக விநாயகர்னு சொல்லக்கூடிய ஆதி விநாயகர் மேற்கு நோக்கி சன்னதியாக சுகாசனத்தில் இருக்கிற ரொம்ப விசேஷம். பெரும்பாலும் யானை முகத்தோட விநாயகர் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார். ஆனால் இந்த விநாயகர் இந்த ஊரில் மனித ரூபத்தில் மேற்கு நோக்கி இருக்குது தனி சன்னதி. இங்கே விசேஷம். இங்கே விநாயகர் வந்து மனித ரூபம். ஆதி விநாயகர் சொல்கிற நரமுக விநாயகர். இவருக்கு வந்து 4 திருக்கரங்கள், பாசம், அங்குசம், ஆனந்த முத்திரை, ஊருகஸ்தம்னு பேர். 4 திருக்கரங்களை வைத்துக்கொண்டு உட்கார்ந்துட்டு சுகாசனத்தில் இருக்கார் இந்த விநாயகர். ஜடாமுடின்னு பேர். ரொம்ப அபூர்வமான ரொம்ப சக்தி வாய்ந்த விக்கிரகம் இந்த கோயிலில் இருக்குது. ரொம்ப விசேஷமான மூர்த்தம் ஆதி விநாயகர்னு பேர். பார்வதியிடமிருந்து பிறக்கும் பொழுது விநாயகர் முதலாக நம்மை போலதான் இருந்தார். இந்த ஜனனகால ஸ்வரூபமே இவர் தான். மனித ரூபந்தான் விநாயகர். அதற்கு பிறகு தான் கஜமுகாசுரன்ற ஒரு அசுரன் யானை சம்ஹாரம் செய்த பிறகு தான் யானை தும்பிக்கை யானை சரீரங்கள்லாம் வருது. தும்பிக்கு வரைக்கும் முன்னாடி தோன்றிய முதல் தோற்றம் நரமுக விநாயகர் இந்த ஊருக்கு ரொம்ப விசேஷம். இந்த விநாயகருக்கு எல்லாருமே எல்லா சதுர்த்திலையும் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். விநாயகர் சங்கடகர சதுர்த்தியில் இந்த விநாயகருக்கு மாசந்தரம் மாலை வேளையில் சாயரட்சையில் பார்த்தோம்னா இங்கே பெரிய யாகம் நடக்கிறது. நம்மளுக்கு எந்த ஒரு காரியம் நினைக்கணுமோ அதை பிரார்த்தனை செய்து முழு மட்டை தேங்காய், நெய், தேன், அருகம்புல், பட்டு வஸ்திரம் இந்த 5 பொருட்களை சமர்ப்பணம் செய்து யாகத்தில் கலந்துள்ளமையானால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சாப பாப தோஷங்களிலிருந்து விடுபாடு செய்து சுகபாவங்களை வாழ வைக்கிறார் அந்த கணபதி. அதனால் விவாக மங்கள கணபதினு இந்த விநாயகருக்கு ஒரு பேர் உண்டு. விசேஷமான ரூபம் இந்த ரூபம். அதே போல் இந்த விநாயகர் எடுத்துனோம்னா சதுர்த்தி ரொம்ப விசேஷம். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம 10 நாட்களுக்கு இந்த கோவிலில் நட்சாத்திரம் நடந்துட்டு இருக்கு. தினமும் காலத்தால் பார்த்தோம்னா கணபதி ஹோமம் நடக்கும். இங்கே வந்து கணபதி ஹோமம் முடிஞ்ச உடனே விநாயகருடைய மூலமந்திர சகஸ்ரநாமம் தான் சொல்லுவார். எல்லா ஊரில் கணேச சகஸ்ரநாமம் பண்ணியிருப்பா. விநாயகர் சகஸ்ரநாமம் இந்த ஊரில் எடுத்தோம்னா ஆதி விநாயகருக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள மூலமந்திர சகஸ்ரநாமம். நம்ம எப்படிங்கிட்ட ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானயே ஸ்வாகான்னு சொல்லுவோம். அதே மூலமந்திரத்தை வச்சு இந்த கோயிலில் சகஸ்ரநாமம் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிரேஷ்டம். மூலமந்திர சகஸ்ரநாமம் நடக்கிறது ரொம்ப அபூர்வம். 10 நாளைக்கு கணபதி ஹோமம் நடக்கும். அன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்தோம்னா காலத்தால் கணபதி ஹோமம் முடிஞ்சோடனே பெரிய மகாபிஷேகம்லாம் வச்சுருக்கோம். மகாபிஷேகம் முடிஞ்சு அன்றைக்கி மெட்ராஸ்லேயும் இருக்கக்கூடிய தத்தாசிரமத்திலேருந்து பார்த்தோம்னா அன்றைக்கி 10,008 சதுர்க்கா உடைக்கிறார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. அது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு. விநாயகர் சதுர்த்தின்னு பார்த்தீங்கன்னா 10,000 தேங்காய் அவள் உடைக்கிறதில்ல, அவள் கொண்டு வந்து வச்சு பக்தர்களோட தான் உடைக்க சொல்கிறேன். அந்த விசேஷம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இந்த கோயிலில் உண்டு. அன்றைக்கி பெரிய அபிஷேகம் முடிஞ்சோடனே அன்னதானம் சாரஷா பார்த்தோன்னா விநாயகருக்கு வந்து சகஸ்ரநாமார்ச்சனை அன்றைக்கி தான் பூர்த்தி.